வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோஸ்டர்ஸ் அண்ட் வேலட்டில் பெர்சிஸ்ட்ரான் அப்படிங்கிற காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் காஸ்மோஸ்டர்ஸ் அண்ட் வேலட்டில் நியரஸ்ட்டாக ஒரு 22 காயின் வரைக்கும் ஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஸ்டேக் பண்ண போகிறது 23வது காயின் பெர்சிஸ்டன். சிம்பிள் XPRT. காஸ்மோஸ்டர்ஸ் அண்ட் வேலட்டுங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டு. ஆல்ரெடி மார்க்கெட்டில் 4 வருஷம் ஆகிருக்குது. நோ ஓனர், நோ ஸ்கேம், நோ MLM, நோ டாஸ்க், நோ ரெஃபரல். அது ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஒரு பிளாட்ஃபார்ம். மல்டி பிளாக் செயின் கான்செப்டில் ரன் ஆகிட்டுருக்குது. அதில் ஒரு 100 காயின்ஸ் நியரஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு 50 காயின்ஸ்க்கு அவங்க ஸ்டேக் பண்ணுறதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? பெஸ்ட்டான காயின்ஸை மட்டும் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது பெர்சிஸ்டன்ஸ். இந்த காயினுடைய இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ₹4.90. இந்த காயினுடைய லோ ₹4.83. ஆல்ரெடி நியரஸ்ட் லோவில் தான் இருக்குது. இந்த காயினுடைய லைஃப் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1418 வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள 30 மடங்கு 300 மடங்கு வரைக்கும் மேலே போன காயின் தான் இப்போ கீழே இருக்குது. இந்த காயினோட சப்ளையும் கம்மி தான். 213.3 மில்லியன் காயின் தான் சப்ளையில் இருக்குது. அந்த 213.3 மில்லியன் காயினுமே மார்க்கெட்டில் தான் இருக்குது, சப்ளையில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே, இந்த காயின் நம்ம எங்கெங்கே வாங்க முடியும்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிள் இருக்குன்னா கேட்ஐஓ, HTX, கூகாயின், காயின்எக்ஸ், ஓஸ்மோசஸ் எக்ஸ்சேஞ்சரெல்லாம் வாங்கிக்க முடியும். நான் கூகாயின் எக்ஸ்சேஞ்சரில் வாங்கினேன். ரைட்டுங்களா? ஓகே, காஸ்மோஸ்டர்ஸ் அண்ட் வேலட்டில் XPRTன்னு பாருங்கள். டேஷ்போர்டில் இல்லைன்னா XPRT பெர்சிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டு மேலே ரைட்டில் டாப்பில் இருக்கும். அந்த சிம்பிளை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் வந்துடும். இந்த மாதிரி P சிம்பிள் காமிக்கும் XPRT. ரைட்டா? நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது ரிசீவ் அட்ரஸ். எப்பயும் கூட சொல்கிற மாதிரி இந்த அட்ரஸ்க்கு ஏதோ எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் காயினை உங்கள் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா? வந்த உடனே ப்ளூ கலர் ப்ரொசீஜர் சேம் தான், ஒரு மாற்றம் இருக்காது. நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் ப்ரொசீஜர் சேம் தான். ப்ளூ கலரில் ஏனுக்கில் அதை கிளிக் பண்ணுறோம். மேனேஜ் ஸ்டேக்கை கொடுக்குறோம். ஸ்டேக் கொடுக்குறோம். டெலிகேட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணுறோம். மேக்ஸிமம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு காயினை மட்டும் கம்மியாக ஸ்டேக் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் ஃபீஸ்க்கு தேவைப்படும்ன்றதுக்காக கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ராக்கெட் மாதிரி ஓடும். ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஸ்டேக் அப்படின்னு வரும். அதை ஸ்டேக் கொடுக்குறோம். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸ்டேக் ஆகிடும். ரைட்டுங்களா? இது எல்லாமே பார்த்திங்களா ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸ்டேக் கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் இந்த வேலெட்டை க்ரியேட் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ராக்கெட் மாதிரி திருப்பி ஓடுது. கன்ஃபார்ம் கேட்கும் திருப்பி. சரிங்களா? கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிவார்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, எல்லாமே சொல்லிட்டோம். எவ்வளோ ரிவார்டுன்னு சொல்ல மாட்டோமோ? கரெக்ட். மாதம் நம்மளுக்கு 2% கொடுப்பாங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸ்டேக் அப்படிங்கிறது இன்னொரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். அவைலபிளாக 196 இருக்குது. நான் ஒரு கீயோட இழுத்து மட்டும் விட்றேன். இழுத்து விட்ட உடனே என்ன ஆகும்னா அவைலபிள் இருக்கிறது 196ங்கிறது அவைலபிள் இப்போ ஸ்டேக் எடுக்க மாறிடுச்சு. பார்த்தீங்களா? 195 வந்துருச்சா? அதே மாதிரி பாருங்கள், ரிவார்ட் பாருங்கள். டெசிமல் பாயிண்டில் இப்போ எனக்கு ரிவார்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டண்ட்டாகவே ரிவார்டை நம்ம எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த நம்மளுக்கு மாதம் 2% சொல்கிறேன். காயினுடைய லாக்இன் பீரியட்னா 21 நாள். ஓகே, 21 நாள் ஆனதுக்கப்புறம் அன்ஸ்டேக்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அன்ஸ்டேக் உடனே பண்ணலாம். ஆனால் அன்ஸ்டேக்கில் இருக்க காயினை விட்ரா தான் பண்ண முடியாது. அதுக்கு 21 நாள் கூலிங் பீரியட். அந்த அன்ஸ்டேக்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளுக்கு வரதுக்கு 21 நாள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ரிவார்டை எப்போ வேணால் நீங்கள் க்ளைம் பண்ணி அவைலபிளுக்கு மாற்றிக்க முடியும். அவைலபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துக்க முடியும். ரைட்டுங்களா? என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அந்த காயினும் ஸ்டேக் பண்ணிக்கிங்க. இந்த வேலெட்டில் நம்ம குறைஞ்ச ஒரு 50 காயினாவது வாங்கணுன்ற ஃபோக்கஸில் போய்ட்டுருக்கேன். மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி நம்மளே காயின்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் செட் பண்ணிகிட்ருக்கோம். 50 காயின் வாங்குகிறோம். காயினுக்கு காயின் வாங்கின மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் ரிவார்டும் மாதம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்குது. இதில் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். முதல்ல காயின் வாங்குகிறோம். 50 காயின் வாங்கி முடிச்சதுக்கப்புறம்
எதெல்லாம் குறையுதோ ப்ரைஸில் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். அதே மாதிரி நான் இப்போ எதையுமே வந்து ரிவார்டை வந்து க்ளைம் பண்ணி விட்ரா பண்ணி எடுக்கலை. எல்லாமே வந்து காம்பவுண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி கிளியராக நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது எக்ஸ்பிஆர்டி காயினை எப்படி வந்து பை பண்ணணும், ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெர்சிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? பெர்சிஸ்டன்ஸ் காயினை நான் வாங்கினது கூகாயின் எக்ஸ்சேஞ்சரில். நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சரில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சரில் காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணிக்கிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். பை.